ஸ்ட்ரோக், பக்கவாதம். பக்கவாதம் வரதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது ஸ்ட்ரோக்னுடைய காசஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்காததுனால நம்ம பிரெயின் செல்ஸ்லாம் டெட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதை தான் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர். நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அந்த ஹை பிளட் ப்ரெஷர் நம்ம ஆர்டரிஸை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அப்படி ஆர்டரிஸ் டேமேஜ் ஆகும்போது நம்ம பிரெயினுக்கான ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடைக்காததுனால நமக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டு. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த ஹை குளுக்கோஸ் லெவல் நம்ம பிளட் வெசல்ஸை டேமேஜ் பண்ணுன்ட்டு. பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும்போது நம்ம பிரெயினுக்கு ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடைக்காது. ஸோ இதனாலையும் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் கண்டிஷன். உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, லைக் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஹார்ட்டு தானே பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் அனுப்புது. உங்களுக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்கும்போது ப்ராப்பரான பிளட் பம்ப் ஆகி பிரெயினுக்கு போகாது. ஸோ அதனாலேயும் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தி விட்டுரும். இதனால் வந்து பிளட் வெசல் டேமேஜ் ஆகி பிரெயினுக்கு ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடைக்காது. அது